வணக்கம் நண்பர்களே. இன்றைய நாளில் நம்ம என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா, விபத்து, கண் திருஷ்டி, கெட்ட தசா புத்தி பலன்கள் நடைபெறதில்ல. கெட்ட தசாவில் புத்தி கெட்ட புத்தி அது நடைபெறதாக தீய பலன்கள். தீய பலன்கள் நடைபெறத தடுக்கக்கூடிய எந்திரம் அன்றைக்கி நம்ம உரியேற்றிருக்கோம். இது ஒரு 11 நாள் உரியேற்றி இன்றோடு முடியுது. இந்த எந்திரம் உரியேற்றி வச்சுருக்கோம். இந்த எந்திரத்தை ஒரு 11 நாள் நம்ம உரியேற்றி தான் அந்த கஸ்டமர் கொடுக்கணும். ரொம்ப அந்த கஸ்டமர் அடிக்கு மேலே அடிபட்டு ஆக்சிடெண்ட் ஓயாமல் நடக்கிறது, ஏதாவது பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கிறது, பொருளாதார சிக்கல், இவ்வளோ பெரிய சிக்கலையும் கடந்து அந்த மனிதன் ரத்த காயங்கள் பட்டுக்கிட்டே இருக்கும். சரிங்களா? அந்த மாதிரி கெட்ட ஆக்சிடெண்ட் ஆகும், இல்லை பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வரும், கெட்ட தசா புத்தியாக நடக்கும். ஒரு ஜாதகரை பார்க்கும்போது அவங்க சொல்லுவாங்க, உங்களுக்கு நடந்துகிட்டே இருக்காங்கப்பாங்க. நீங்கள் ஜாதகரை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டதை விட அனுபவத்தில் நிறையா தெரிஞ்சுருப்பீங்க. அந்த மாதிரி சில பேர் நடந்துக்கிட்டே இருக்கும். ஆக்சிடெண்ட் ஒரு மாதத்துக்கு 2 டைம் ஆக்சிடெண்ட்டில் ஒரு டைம் ஆக்சிடெண்ட், ஏதாவது ஒன்று தேவையில்லாத பிரச்சனைகள் வருவது, இந்த மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனை, வீட்டில் செல்வ வளம் எதுவுமே எல்லாம் முடங்கி போய் கிடக்கிறது. சரிங்களா? இதெல்லாம் மாற்றக்கூடிய எந்திரம் இந்த எந்திரம். நம்ம ஒரு 11 நாள் இது உரு கொடுத்துருக்கோம் பூஜை முறையில். சரிங்களா? பூஜை முறையில் வச்சு நம்ம உரு கொடுத்துருக்கோம். இதுக்கு உரி ஏற்றி நம்ம 11 நாள் நம்ம காலையிலையும் மாலை இரவு வேலையிலையும் இதற்கான உரு கொடுத்து வச்சுருக்கோம். இன்றைக்கி அந்த கஸ்டமரை கொடுக்கணும். ஏற்கனவே உள்ள பிரச்சனை இருந்துச்சு, சில விஷயங்களை சரி பண்ணி கொடுத்தோம், பரவாயில்ல அப்படின்னாங்க. இந்த எந்திரங்கள் கொடுத்தாத்தான் அவரோட கொஞ்சம் மாற்றங்கள் கொஞ்சம் தெளிவாக வரும். சரிங்களா? அதனால் அவருக்காகவே இது ரெடி பண்ணி வச்சுருக்கோம். யாரேனும் இது மாதிரி பிரச்சனைகளை பாதிக்கப்பட்டு இருந்தால் நம்மளை தொடர்பு கொள்ளுங்க. முற்றிலும் அந்த பிரச்சனையிலேருந்து நம்ம விலக்கி கொடுத்துருவோம். சரிங்களா? அவர் எத்தனையோ பேரை பார்த்துருக்காரு, சரியாகலை. இப்போ நம்மளை தேடி வந்திருக்காரு. அவர் அங்கங்கே போயிட்டு 20,000 கொடு, 10,000 கொடு, 30,000 கொடு கொடுத்துருக்காரு. எதுவுமே சரி வரல. பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது. சரிங்களா? அவரால் முடியாத பட்சத்தில் எவரோ ஒரு நபரால் நம்ம சொல்லி, இந்த மாதிரி நான் பார்த்துட்டேன், அதில் அவர்கிட்ட சரியாச்சு அப்படின்னு ஒருத்தர் சொல்லி அவர் மூலிமா நமக்கு பார்த்து, அதுக்கப்புறம் நம்ம சில பிரச்சனையை போய் சரி பண்ணி கொடுத்து வீட்டில் கொஞ்சம் பரவாயில்லன்னு இருக்காங்க. கொஞ்சம் மாற்றங்கள் வந்துருச்சு. இதில் இன்னும் முடங்கி இருக்க தொழில் முடக்கத்தெல்லாம் இதெல்லாம் சரி பண்ணணும்ல. கெட்ட தசா அப்படி நடக்கும்போது அதுக்கான எந்திரத்தை போடணும். அப்படின்ற பட்சத்தில் நம்ம எந்திரம் ஒரு 11 நாள் எனக்கு டைம் கொடுங்க, உங்களுக்கு நான் பண்ணித்தரேன் அப்படின்ற கணக்கில் அவர்கிட்ட சொல்லி அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். சிறப்பான முறையில் பூஜை நடந்துச்சு. நம்ம இந்த பூஜை நடத்தி கொண்டு இருக்கும்போதே அவருக்கான மாற்றங்கள் தெரிஞ்சிச்சு. பரவாயில்ல சாமி, இப்போது ஏற்கனவே பார்த்தீங்க, அதில் கொஞ்சம் பரவாயில்ல, கொஞ்சம் மாறிடுச்சு. இப்போ இந்த பிரச்சனை என்னோடய உடல் நிலம் கொஞ்சம் மாறிக்கிட்டே வருது, பிரச்சனைகள் இல்லை, சரியாக இருக்குது அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு நமக்கு உரியேற்றும் போதே. அப்போ இந்த எந்திரத்தோட வேலைப்பாடுகள், சக்திகள் அந்தளவுக்கு, சரிங்களா, வைப்ரேஷன்பாங்க, அந்த ஒரு பவர் அந்தளவுக்கு ஆற்றல் காட்டியிருக்கு. அவர் பேருக்கு தான் நம்ம பண்ணிக்கிருக்கோம் அப்படின்றது காட்டியிருக்கு. சரிங்களா? இதே மாதிரி பிரச்சனைகள் இருந்தீங்கன்னா நம்மளை தொடர்பு கொள்ளுங்க. கண்டிப்பாக அதுலேருந்து உங்களை மீட்டு கண்டிப்பாக நல்ல ஒரு வெற்றி பாதைக்கு அழைத்து செல்லக்கூடிய ஆற்றலை என் தெய்வங்கள் எனக்கு வழங்கியிருக்காங்க. சரிங்களா? அவர்களோட அருளால் நான் இதை நிகழ்த்த முடியுது. நான் நிகழ்த்தலை, என்னோடய தெய்வங்கள் நிகழ்த்தி வைக்கிறாங்க. சரிங்களா? நவகிரக நாயகர்கள் நிகழ்த்தி வைக்கிறாங்க. அவங்களோட செயல்பாடு சித்தர்கள் நிகழ்த்தி வைக்கிறாங்க. அவங்களோட அருளால் தான் இதை நான் செய்ய முடியுது. சரிங்களா? வேண்டிய தொடர்பு நன்றிகளே. நிச்சயமாக உங்களை அந்த கெட்ட தசா புத்தி பலன், கெட்ட விஷயம் நடக்கிறதுலேருந்து மாற்றி கண்டிப்பாக 100க்கு 100 உங்களை காப்பாற்ற முடியும். சரிங்களா? இது நான் சொல்கிறதா எடுத்துக்க வேணாம். என்னோடய தெய்வங்களோட உத்தரவாக நினச்சி தான் செஞ்சுக்கிறேன். தெய்வங்கள் உத்தரவு கொடுத்து நான் காப்பாற்றிக்கிறேன். சரிங்களா? நான் வேணுங்கிற நம்பர் தொடர்பு கொள்ளுங்க. என்னோட மொபைல் நம்பர் 9626762381. திரும்ப சொல்கிறேன், நோட் பண்ணிக்கங்க. என்னோட மொபைல் நம்பர் 9626762381. நன்றி நண்பர்களே. சிவாய நண்பர்கள்.